Hi friends, welcome to our channel Jolly Learning. ஹே ஜாலி ஜாலி வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். Today we are going to see Welcoming Spring poem 3rd English term 2. Come, let us sing. Out of the cave, out of the hole, came the rabbit and the foal. Out of the cave, out of the hole, came the rabbit and the foal. Hatched from egg in the nest, the birds to join the feast. The leaves green and flowers sing. Do you know that it is spring? Out of the cave, out of the hole, came the rabbit and the foal. Hatched from egg in the nest, the birds to join the feast. The leaves green and flowers sing. Do you know that it is spring? The bags are back and little spiders in black. Birds, rabbits and bees near flowers, grass and trees. Just like me they hum that spring has come. Just like me they hum that spring has come. The bugs are back and little spiders in black. Birds, rabbits and bees near flowers, grass and trees. Just like me they hum that spring has come. Just like me they hum that spring has come. Shall we repeat this poem once more? Come. Welcoming spring. Out of the cave, out of the hole, came the rabbit and the foal. Hatched from egg in the nest, the birds to join the feast. The leaves green and flowers sing. Do you know that it is spring? The bugs are back and little spiders in black. Birds, rabbits and bees near flowers, grass and trees. Just like me they hum that spring has come. Just like me they hum that spring has come. Okay cuties, now we are going to see the glossary. இந்த போயமோட தமிழ் மீனிங் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் glossary பார்க்கலாம். கேவ், கேவ்னா குகை. ஹோல், ஹோல்னா துளை. ராபிட், ராபிட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முயல். ஃபோல், ஃபோல்னா குட்டி குதிரை. குதிரைக்கு ஹார்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, இது குட்டி குதிரை, இதுக்கு ஃபோல் அப்படின்னு சொல்லுவோம். ஹேட்ச், ஹேட்ச்னா குஞ்சு பொரித்தல். அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வரும் இல்லைங்களா, அதுதான் ஹேட்ச். நெஸ்ட், நெஸ்ட்னா கூடு. ஃபெஸ்ட், ஃபெஸ்ட்னா விழா, ஃபெஸ்டிவல் சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபெஸ்ட்னா விழா. ஸ்விங், ஸ்விங்னா ஊஞ்சலாடுதல். ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங்னா வசந்த காலம். பக், பக்னா வண்டு. ஸ்பைடர், ஸ்பைடர்னா சிலந்தி. பேர்ஸ், அதை பியர்ஸ் சொல்லக்கூடாது, பேர்ஸ் கரடி. பீஸ், தேனீக்கள். ஹம், ரீங்காரம். ரீங்காரம் சொன்னோம் எப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி மியூசிக் கொடுப்போம் இல்லைங்களா, அதுதான் அதுதான் நம்ம ஹம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹம்னா என்ன, ரீங்காரம். ஓகே, இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறது 4 சீசன்ஸ், 4 காலங்கள் இருக்குது. அந்த 4 சீசன்ஸ் என்னென்னா ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். ஸ்ப்ரிங்னா என்னென்னா வசந்த காலம். அப்போ வந்து செடிலாம் முளைக்கும், எப்படி சொல்கிறது, அந்த இலைகள் எல்லாம் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். வசந்த காலம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது அந்த பூ பூக்கிற அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது சம்மர் சீசன் வந்துடும். ஓகேங்களா, அப்போ சம்மர் சீசனில் பூ, காய், கனி இதெல்லாமே
காய்க்கும். அடுத்ததாக ஆட்டம், ஆனால் இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் அப்படின்னா அந்த மரத்தில் இருக்க இலைகள் எல்லாமே உதிர்ந்து போயிடும். அடுத்தது லாஸ்ட்டாக வின்டர், அதாவது குளிர்காலம். அப்போ வந்து பாருங்கள் அந்த மரத்தில் ஒன்றுமே இருக்காது, வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். இது 4 சீசன்ஸ். ஓகேவா? இப்போது நம்ம இந்த போயமில் என்ன சீசன் பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரிங் சீசன். இருக்க 4 சீசன்ஸ்லேயே ரொம்ப சூப்பரான சீசன் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் தான். ஏன்னா வசந்த காலத்தில் தான் செடிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் முளைக்கும், இலைகள் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும், பூக்கள் பூக்கும், அந்த காற்றுல பூக்கள் அசைகிறது ஆடுறது எல்லாமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருமே அந்த ஸ்ப்ரிங் சீசனை தான் ரொம்ப விரும்புவாங்க. மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகள் கூட அந்த ஸ்ப்ரிங் சீசனை விரும்புறதுனால இந்த விலங்குகள் எப்படி அந்த ஸ்ப்ரிங் சீசனை வெல்கம் பண்ணுது, வரவேற்குது, அது ஒரு விழாவாக கொண்டாடுது அப்படிங்கிறத தான் இந்த போயமில் சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வெல்கமிங் ஸ்ப்ரிங், அதாவது வசந்த காலத்தை வரவேற்றல். அவுட் ஆஃப் த கேவ், அவுட் ஆஃப் த ஹோல். கேவ்னா குகை, ஹோல்னா துளை, பொந்து. ஓகேங்களா? குகையிலேருந்து வெளியே வராங்க, அந்த துளையில் பொந்துலேருந்து வெளியே வராங்க. யார்? கேம் த ராபிட் அண்ட் த ஃபோல். ராபிட் அதாவது முயல் வந்து எதுலேருந்து வருது? அந்த பொந்துலேருந்து வெளியே வருது. ஃபோல் குட்டி குதிரை கேவ்லேருந்து, அந்த குகையிலேருந்து வெளியே வராங்க. hatch from egg in the nest, அதாவது அந்த முட்டைகள், பறவைகள் வச்ச முட்டைகள் எல்லாமே உடைச்சிக்கிட்டு அந்த குருவிகள், அந்த குட்டி குஞ்சு குருவிகள் எல்லாமே வெளியே வராங்க. the birds to join the feast, அந்த பறவைகளும் இந்த ஃபெஸ்டிவலில், இந்த விழாவில், இந்த ஸ்ப்ரிங்கை வரவேற்கிற விழாவில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. the leaves green and flowers swing, இலைகள் எல்லாமே எப்படி இருக்குது? பசுமையாக பச்சை பசேல்னு இருக்குது. அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? அந்த தென்றல் காட்டில் ஊஞ்சல் ஆடுற மாதிரி அழகாக இருக்குது. Do you know that it is spring? உங்களுக்கு தெரியுமா? இதுதான் ஸ்ப்ரிங், வசந்த காலம். Out of the cave, out of the hole came the rabbit and the foal. Hatched from egg in the nest, the birds to join the feast. The leaves green and flowers swing. Do you know that it is spring? ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் லாஸ்ட்டில் பாருங்கள். ஹோல், ஃபோல், நெஸ்ட், ஃபெஸ்ட், ஸ்விங், ஸ்ப்ரிங். இதெல்லாம் என்னது? வெரி குட், ரைமிங் வேர்ட்ஸ். ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் லாஸ்ட்டில் இருக்க வேர்ட்ஸ் ஹோல், ஃபோல், நெஸ்ட், ஃபெஸ்ட், ஸ்விங், ஸ்ப்ரிங். இது எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ். The bugs are back and little spiders in black, birds, rabbits and bees, near flowers, grass and trees. Just like me they hum, that spring has come. The bugs are back. bugsனா என்னது? வண்டுகள். சொன்னேன் இல்லைங்களா? இந்த ஸ்ப்ரிங் சீசன் முன்னால் என்ன இருக்குன்னா வின்டர் சீசன். அதில் வந்து இந்த பனிக்காலத்தில், குளிர்காலத்தில் வண்டுகள் எல்லாமே போய் ஒளிஞ்சிட்ருக்கும், வெளியவே வராது. பட் இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்த உடனே என்ன பண்ணும்? அந்த வண்டுகள் எல்லாமே திரும்ப வெளியே வர ஆரம்பிக்குது. அண்ட் லிட்டில் ஸ்பைடர்ஸ் இன் பிளாக். ஸ்பைடர்ஸ்னால் சிலந்தி. அந்த சிலந்தி பூச்சிகள் எல்லாமே கருப்பு கலரில் அதுவும் வெளியே வர ஆரம்பிக்குது. பேஸ், ராபிட் அண்ட் பீஸ். கரடிகள். ராபிட்னா என்ன? முயல். அண்ட் பீஸ் தேனீக்கள். இதெல்லாமே வெளியே வருது. வந்து எங்கே இருக்குது? நியர் ஃப்ளவர்ஸ், கிரேஸ் அண்ட் ட்ரீஸ். ஃப்ளவர்ஸ்கிட்ட எது இருக்கும்? பீஸ் இருக்கும். ஏன்னா பீஸ் வந்து ஃப்ளவர்ஸில் இருக்க தேன் எல்லாமே உறிஞ்சுறதுக்கு. அண்ட் கிரேஸ் புல்கிட்ட எது இருக்கும்? ராபிட் இருக்கும். முயல் வந்து புல்லை சாப்பிட்றதுக்கு. அண்ட் ட்ரீஸ் கிட்ட எது இருக்கும்? கரடி இருக்கும், பேஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த ஸ்ப்ரிங் சீசன் வரும்பொழுது எல்லாமே வெளியே வராங்க. Just like me they hum, that spring has come. நம்மளாம் ஹாப்பியாக இருந்தால் அந்த ஹம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த பாட்டு பாடுவோம், மியூசிக் கட்டுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளை போலவே அவங்க எல்லாம் ஹம் பண்ணுறாங்க. that spring has come. எதுக்காக ஹம் பண்ணுறாங்க அப்படின்னா வசந்த காலம் வந்துடுச்சு அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப ஹாப்பியாக அவங்களும் அந்த மியூசிக் ஹம்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. The bugs are back and little spiders in black, bats, rabbits and bees, near flowers, grass and trees. Just like me they hum, that spring has come. ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் லாஸ்ட்டில் பாருங்கள். பேக், பிளாக், பீஸ், ட்ரீஸ், ஹம், கம். இதெல்லாமே என்னது? ரைமிங் வேர்ட்ஸ். ஓகே குட்டீஸ், திரும்ப இந்த போயம் ஒரு தடவை பார்த்துடலாமா? வெல்கமிங் ஸ்ப்ரிங். Out of the cave, out of the hole came the rabbit and the foal. Hatched from egg in the nest, the birds to join the feast. The leaves green and flowers sing.
Do you know that it is spring? The bugs are back and little spiders in black, birds, rabbits and bees, new flowers, grass and trees. Just like me they hum that spring has come. Just like me they hum that spring has come. Out of the cave, out of the hole, came the rabbit and the foal. Cuties, I hope you all like this video. We will meet in the next video. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.